சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா ரசிகர்கள் மறக்க முடியாத வசனம் ஜண்டா. சாமி படமாக ரசிகர்கள் கொண்டாடிய அம்மன் படத்தில் அதன் வில்லன் உச்சரிக்கும் வார்த்தையே இது. இந்த வசனத்தையும் இந்த கேரக்டரையும் பார்த்து நடுங்காத 90s கிட்ஸ் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அம்மன் படத்தில் அந்த வில்லன் கேரக்டரை தனது நடிப்பால் சூப்பராக காண்பித்திருப்பார் அந்த நடிகர். அவர்தான் ராமிரெட்டி. இவரை பற்றி பலருக்கும் தெரியாது. ராமிரெட்டி ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர். நல்ல படிப்பாளி. ஹைதராபாத் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் ஜேர்னலிசம் முடித்த இவர் அந்நகரிலேயே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் புரொஃபஸராக பணியாற்றி வந்தார். ராமிரெட்டியின் ஆசை அனைத்தும் சினிமாவில் நடிப்பது. எப்படியாவது சினிமாவில் நுழைந்து நடிகனாகிவிட வேண்டும் என்ற கனவு கண்டவர். அதற்காக தனது ஆசிரியர் வேலையை உதறிவிட்டு சினிமா கம்பெனிகளுக்கு படையெடுத்துள்ளார். அவரின் படையெடுப்புக்கு பலனும் கிடைத்தது. அனுக்ஷம் என்கிற தெலுங்கு திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார். 1990இல் இந்த படம் ஹிட் அடித்தது. தமிழ் சினிமாவில் எப்படி ஜண்டா என்ற ஒற்றை வார்த்தை மூலம் ரசிகர்களை ஈர்த்தாரோ அதேபோல் அனுக்ஷம் இவர் பேசிய ஸ்பாட் பெடதா என்கிற வசனம் இவரை பிரபலமாக்கியது. அந்த டயலாக் மூலம் ஆந்திராவில் ஃபேமஸ் ஆனார். இதன் மூலம் வந்த வாய்ப்பு தான் தமிழ் சினிமாவில் அம்மன் பட வாய்ப்பு. ஜண்டா கேரக்டரில் இங்கும் பிரபலமான நடிகரானார். தமிழில் பெரும்பாலும் சாமி படங்கள் என்றால் ராமிரெட்டி நிச்சயம் இடம் பிடித்திருப்பார். இது தவிர பல படங்களில் நடித்தார். விஜயுடன் நெஞ்சினிலே, ராமராஜனுடன் நாடு அதை நாடு, மேலும் துள்ளித்திருந்த காலம் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு தாண்டி ஹிந்தி, மராத்தி, போஜ்புரி, கன்னடா என அனைத்து மொழி படங்களிலும் நடித்தார் ராமிரெட்டி. எனினும் தெலுங்கு சினிமாவிலேயே அதிக கவனம் செலுத்தினார். சாய்பாபாவாக இவர் நடித்த தெலுங்கு படம் இன்று வரை இவரின் அடையாளமாக உள்ளது. இந்நிலையில் இவருக்கு ஒரு ஆசை வந்தது. தான் ஒரு படத்தை சொந்தமாக தயாரிக்க வேண்டும் என்று தன் கையில் இருந்த பணத்தை போட்டு படத்தை தயாரித்தார். ஆனால் அவர் தயாரித்த படங்கள் தோல்வியை தழுவியது. இதனால் கவலையில் ஆழ்ந்த அவருக்கு உடல்நல பாதிப்பும் ஏற்பட்டது. பண கஷ்டத்தில் இருந்த ராமிரெட்டி உடலில் கல்லீரல் பிரச்சனை வந்தது. இதனால் நல்ல உயரத்தை பார்த்தாலே பயப்படும் தோற்றத்தில் இருந்த ராமிரெட்டி நோய் காரணமாக மிகவும் உடல் மெலிந்து ஆளே அடையாளம் தெரியாமல் போனார். கடைசியில் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் 52 வயதில் மரணமடைந்தார். நடிகர் ராமிரெட்டி தற்போது உயிருடன் இல்லை என்றாலும் அவரின் கேரக்டர்கள் தரும் நினைவுகள் மூலம் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் உள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.